பாஸ்டர் பாலியாங்கிச்சோ அவருடைய திருச்சபையில் அவரா ஆசைப்பட்டு ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாருன்னா அவர் சர்ச்சில் ஒரு யூத் பிள்ளைக்காம ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி இவரே மாப்பிள்ளை பார்த்து இவரே அந்த திருமணத்தை அவ்வளவு சந்தோஷமா நடத்தி வச்சாராமா. 6 மாசத்துக்குள்ள அந்த பிள்ளைய சர்ச்சுக்குள்ள கூட்டிட்டு வர்றாங்க. இப்படி கோணி போய் கை திரும்பி ஸ்ட்ரோக் ஜொல்லு வடிச்சுட்டு பிள்ளைய கூட்டிட்டு வர்றாங்களாம். இவர் முகத்தை பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியலையா. யாரை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல அந்த பிள்ளை தான் இவா அப்படின்னோடனே என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஒண்ணுமே இல்லை, மத்தியான நேரத்தில் சாப்பாடு எடுத்து வச்சா திடீர்னு இந்த மாதிரி உடம்பு முடியாம ஆயிடுச்சு. உடனே இவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. ஆண்டவரே, என்ன இப்படி நீங்க பண்ணுனீங்க? நான் ஆசாசியா கல்யாணம் பண்ணி வச்ச இந்த பிள்ளைகளுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் அந்த தேவ மனுஷனிடத்துல பேசினாராமா, இல்ல அவர்களுக்குள்ள நீதிக்கேடு இருக்குது, நீ கேளு அப்படின்னு சொல்லி. அப்ப எல்லாரையும் சொல்லிட்டு அந்த பிள்ளைய மட்டும், ஏதோ உனக்கு ப்ராப்ளம், நீ எழுதி காமி, என்ன நடந்துச்சு சொல்லு. உடனே அந்த பிள்ளை எழுதினாலாமா. எப்படி எழுதியிருக்கான்னா, திருமணமானதிலிருந்து என்னுடைய கணவனாருடைய அம்மா அப்பா 2 பேருமே என் கணவனாரோட 5 நிமிஷம் கூட பேச விடலை. காலையில் எந்திரிச்சு ஆஃபீஸ் போவார், சாயந்தரம் வந்துட்டாருன்னா அப்படியே கூட்டிகிட்டு போய் அப்படியே அவரை சாப்பிட வச்சுட்டு அவருக்கு பக்கத்திலே தூங்க வச்சுட்டு, நான் இவ்வளவு நாளும் நரக வேதனை அந்த வீட்டில் அனுபவிக்கிறேன். அதனால என் கணவனாரை என் கூட பேச விடலைல்ல, இவங்க 2 பேரும் உயிரோட இருந்தா தானே இவங்க இப்படி பண்ணுவாங்க, இவங்களை கொன்றணும்னு ஒரு முடிவெடுத்தேன். அதனால ஒரு விஷ பாட்டிலை வாங்கிட்டு மத்தியானம் சாப்பாடு சமைக்கும் போது அந்த விஷத்தை அந்த சாப்பாட்டுல ஊத்தி அவங்கள கொல்லலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சாப்பாடை எல்லாம் ரெடி பண்ணி அந்த விஷத்தை ஊத்துற டைம் திடீர்னு எனக்கு இப்படி ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படின்னு எழுதினான். உடனே அவர் சொன்னாராமா, இல்லம்மா, நீ மனசார நீ மன்னிக்கணும். உடனே அந்த புள்ள சொல்லிச்சாமா, நான் எப்படி மன்னிக்க முடியும்? இவ்வளவு மாசம் நான் நரக வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன். 5 மினிட்ஸ் கூட என் கணவனார் என் கூட பேசினதில்லை. இவங்க அவ்வளவு கொடுமையா என்னிடத்துல நடந்துட்டாங்க. நான் மன அழுத்தத்துல பாதிக்கப்பட்டுட்டேன். நான் மன்னிக்கவே முடியாது. உடனே ஐயா சொன்னாரம்மா, இல்ல, நீ மன்னிக்கலன்னா இந்த காரியத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்காது. உனக்கு சுகம் வேணும்னா நீ மன்னிச்சு தான் ஆகணும் அப்படின்னு அவர் சொன்னாரா. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை, சரி நான் மனதார மன்னிக்கிறேன். அவங்க எப்ப அந்த மன்னிக்கிறேன்னு சொன்னாங்களோ அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த பிள்ளையினுடைய சரீரம் பழையபடி ஒரு நல்ல சரீரமாய் மாறி ஆசீர்வாதமான ஒரு குடும்பமா மாறிடுச்சு.